Hi, welcome to this video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சேம் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போறோம் பட் ஆனா AI portrait வச்சு எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றதுன்றத பார்க்க போறோம். சோ ரொம்ப சிம்பிள். இத டிராக் பண்ணி டைம்லைன்ல போட்டுறோம். டைம்லைன் ஒரு கிளிக் பண்றோம். அதுக்கு அப்புறம் இந்த இது பாருங்க. இத வந்து we are clicking this AI portrait click பண்றோம். click பண்றோம். சோ நம்மளோட பேக்ரவுண்ட் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டாக் மீடியால இருந்து என்ன எடுக்கிறேன் இல்ல உங்களோட ஏதாவது ஒரு சஜஸ்டட் இது இருக்குன்ற பட்சத்துல அந்த பேக்ரவுண்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னா கூட அதை அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சோ இத வந்து இங்க பேஸ்ட் பண்றேன். சோ பேஸ்ட் பண்ணனே இப்போ டிராக் பண்றேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோவை ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. In this video I'm just going to use this video for so இந்த சாம்பிள் வீடியோவை நம்ம பேக்ரவுண்ட் மாதிரி ஒண்ணுமே கிடையாது. டிராக் பண்றோம். AI portrait கிளிக் பண்றோம். AI portrait கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் black ஆகுது. உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்றோம். சோ அப்படியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டபுள் இமேஜஸ் வைக்கிறதா இருந்தாலும் you can add. இப்போ இத அளவு பண்ணிட்டேன். இந்த இதுக்கு மேல வேற ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்ற பட்சத்துல வேற வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா அந்த வீடியோஸை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோஸ் இருக்கு. இது black and white காம்பினேஷன் இருக்கனால இதை வந்து பிளேஸ் பண்ணிட்டு பிளேஸ் பண்றேன். சோ இப்போ இந்த வீடியோ ரன் பண்றேன். பாதி வீடியோல இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அடுத்த பாதியில இப்போ நம்ம பிளேஸ் பண்ண இமேஜஸ்ல வந்துரும். சோ இப்போ பாருங்க வேற இமேஜஸ் மாறும். சோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா within few clicksல AI portrait மாத்திக்கலாம். சோ இது AI portraitல எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றதுன்றதை நம்ம பார்த்திருக்கோம். So thanks for watching this video. Bye.